தற்பொழுது அவுலியாக்கள் என்றால் யார் என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு முறையை நிகழ்த்துவதற்காக வேண்டி கண்டி ஒருவர மஜ்லிஸ் உலமாவின் உறுப்பினரும் கல்குப மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளிவாயிலின் பேஷ் இமாமாகிய மௌலவி முகமது அஷ்ரப் வாரி காதிரி மர்ரிஃபாய் அவர்களை அன்புடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يجتبي من يشاء ويهدي إليه من ينيب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: قال الله تعالى: إن أوليائي تحت أظلالي، أو كما قال عليه الصلاة والسلام. சிறப்பான ஒரு நாளில், சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நாம் சிறிய தொகையினராக இருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையில் மிக பெரும் அந்தஸ்தை உடைய ஒரு இடத்தில் எங்களை சிறியோர் தொகையினரை அமர வைத்த வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவன் இந்த இடத்தில் எங்களை ஒன்று சேர்த்ததை போன்று எங்களையும் எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் அவருடைய தனிப்பெரும் கருணையை கொண்டு உயர்வான கண்ணியமான சுகங்கள் நிறைந்த மேலான சுவனலோகத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சேர்த்து வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்திலே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதற்கு ஒரு வழிகாட்டி என்ற ஒரு தலைப்பிலே எல்லா இடங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். வைத்தியர்கள் ஏன் மக்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும், அவருடைய நோய்களை குணப்படுத்துவதற்காக வேண்டி வைத்தியர்கள் மூலமாக அது தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் வைத்தியர்களுக்கு நியமிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அந்த வைத்தியம் செய்யப்பட வேண்டும். அதற்கென்று குறிப்பிட்ட வைத்தியம் இன்ன பகுதியிலே இன்ன செயல்பாடுகளிலே அந்த வைத்தியர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு அடிப்படை. அதே போன்று பாடசாலைக்கு அதிபர், ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்காக இப்படி ஒவ்வொரு துறையிலேயும் அந்த வழிகாட்டிகள், முன்னோடிகள் தெரிவு செய்யப்படுவது உலக இயல்பு. ஆனால் அல்லாஹ் தஆலாவின் இதெல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற வழிகாட்டுகள், தெரிவு வைத்தியர்களை அவர்கள் பல பரீட்சைகள் எழுதி அந்த பரீட்சையிலே தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலம்தான் அவர்கள் வைத்தியர்களாக நியமிக்கப்படுவார்கள். அதே போன்று பாடசாலையாக இருக்கட்டும், வேறு பொறுப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கெல்லாம் தெரிவுகள் உலகத்தின் மக்கள் மூலமாக, அவர்களை விட உயர் அதிகாரிகள் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய புறத்திலே இருந்து ஒரு தெரிவை செய்கின்றார். அது நபிமார்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தார். நபிமார்கள் உலகத்திலே மிக உன்னதமானவர்கள், மனித மனிதர்களில் மிக சிறப்பானவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய இடத்திலே நபிமார்கள். அதிலும் சிறப்பானவர்கள் தான் ரசூல்மார்கள். இப்படி எல்லாவற்றையும் ஏன் அல்லாஹ் தஆலா இஸ்தஃபன் நபியீன், நபிமார்களை தெரிவு செய்தால் அவன் தான் தெரிவு செய்தார். யாரும் ஒரு இன்றைக்கு 1000 ரக்காத் நான் தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டா யாரா இதே நபியாக்க சொல்லிட்டு நபியாக மாட்டான். நபியாக அல்லாஹ் ஆக்குறது இல்லை. அல்லாஹ் தஆலா தெரிவு செய்ய முடியாது. கடைசி நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னின காலத்தில் இருந்தாலும் அப்படியாக துஆ கேட்டாலும் கிடைக்காது. அதே போல எனக்கு ஒரு வருடம் ஃபுல்லாக நான் நோம்பு பிடிக்கிறேன்,
யார் அடியனை நபியாக சொன்னால் கிடைக்காது. அது அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தவர்கள் குறிப்பிட்டு தெளித்து வடித்து அவர்களை நபியாக அல்லாஹ் தஆலா நபியாக ரசூலுல்லாஹாக அல்லாஹ் தஆலாவுடைய தூது என்பதற்கு அல்லாஹ் தெரிவு செய்தார். இதே போல சமூகத்தினுடைய வழிகாட்டிகளாக சமூகத்தினுடைய உள்ளங்களை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் அவுலியாக்கள். இந்த அவுலியாக்களை அதை விட அதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது இஃப்தாரஹும் அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்தான் லிசுர்பத்தி நபியிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்துக்கு அவர்களோட சஹாபாக்களாக இருப்பதற்கு எல்லாராலும் முடியாது. அந்த காலத்திலே இருந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் சஹாபியாக ஆகவில்லை. ஏன்? அவர்களை தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் சஹாபாக்களாக வர முடியும். அந்த அடிப்படையில் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்துக்கும் வயகாமத்தி தீனிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனை பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்கும் அவர்கள் பின்பற்றி அதன் மூலமாக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டியும் அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தார். அதே போல மக்களுடைய உள்ளங்களை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் அவுலியாக்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களாகவே அல்லாஹ் தஆலா சிலரை பிறப்பின் மூலமாகவே வழியாக ஆக்கியிருக்கின்றார். உதாரணமாக நாம் எல்லோரும் போற்றுகின்ற, நாம் எல்லோரும் பேசுகின்ற, நாம் எல்லோரும் அடிக்கடி எல்லோருடைய வாயிலை வருகின்ற செய்தினா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலேயே வழி. அவர்கள் பாதையிலே போகின்ற பொழுது அசரீன் சப்தம் வரும், இஃப்ஸஹூலி வலியில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய வழிக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். இவர் வருகின்றார் என்றால் பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே இந்த சப்தம் கேட்கும் என்பதாக அவருடைய அந்த கிதாபிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் அவர்கள் போற்றப்பட்டவர்கள், அவர்கள் வழிமார்கள். இதே போன்று இன்னும் பல வழிமார்கள் பிறப்பிலேயே பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த பிறப்பின் மூலமாக விலாயத்தை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தியது மாத்திரமல்ல, கியாம நாள் வரை அவர்கள் மூலமாக அவர்கள் இந்த உலகத்திலே மறைந்து விட்டாலும் அவர்கள் மூலமாக மக்கள் பிரயோஜனப்படுகின்ற, அவர்கள் மூலமாக உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்ற, அவர்கள் மூலமாக உள்ளத்திலே ஏற்படுகின்ற கசடுகள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார். அது அல்லாஹ் தஆலாவுடைய நியதி. அதற்காக வேண்டித்தான் எஜ்தபி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். வலியாயத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் விலாயத் என்பது அது சாதாரணமாக ஒருவரால் கிடைப்பதல்ல. அதே போன்று அது வராசத், எங்களுடைய வாப்பா வழி, அதனால எனக்கு விலாயத் கிடைக்கும், அது இல்லை. அல்லாஹ் தஆலா யாரை நாடுகின்றானோ அந்த நாடுகின்றவர்களுக்கு சில நேரங்களில் அவர்களுக்கு தானாக அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சிலருக்கு அவர்கள் செய்கின்ற வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த விலாயத்தினுடைய அடிப்படையில் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலிமார்கள் என்பவர்கள் உலகத்திலே நடமாடிக்கொண்டேதான் இருப்பார்கள். கியாமத் நாள் வரை வலிமார்கள் நடந்து கொண்டே உலகத்திலே இருப்பார்கள். அவர்களை கண்ணால் காண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மின் 40 ரஜுலன் மிஸ்ல கலீலுர் ரஹ்மான், அதாவது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீலுர் ரஹ்மான் என்று சொல்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, அவர்களை போன்று அல்லாஹ் தஆலா உலகத்திலே 40 பேர்களை வைத்திருக்கின்றார். அவர்கள் யார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களிலே ஒருவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திற்கு இன்னொருவரை நியமிப்பார் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் மஜ்மூ தவாயிலே பதியப்பட்டிருக்கிறது. இப்படி அவுலியாக்கள் என்பதை அவர்களை அல்லாஹ் தஆலா நிறையவே ஏற்படுத்தி கியாமத் நாள் வரை அவர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கின்றார். ஏன்? அவர்கள் மூலமாக சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனங்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும். அவர்கள் மூலமாக என்னென்ன உலகத்திற்கு வர வேண்டுமோ அத்தனை நற்பாக்கியங்களும் உலகத்திலே வந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே போன்றுதான் விலாயத் என்பது அது
பதவி. அல்லாஹ் தாலா தான் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை 5 நேரம் தொழுகிறார், தாஜ்ஜுத் தொழுகிறார், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கின்றார், நிறைய நன்மை செய்கின்றார், அவரை பார்த்து இவர் அவுலியா என்று எங்களால் தீர்மானிக்க முடியாது. ரப்பு சொன்னாங்க, அது அவன் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் ரப்பானியத். அந்த 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 ரப்பானியத்தான அல்லாஹ் தாலாவின் புறத்திலே இருந்து கிடைக்கின்ற அந்த விலாயத் அது சாதாரணமாக அல்ல. அது கிடைக்க வேண்டிய, அது ஆரம்பிக்க வேண்டிய இடத்தை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ் அறிவிப்பில் சொல்லுகிறார்கள், துபுதபில் கல்ப், உள்ளத்தால் தான் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். விலாயத்துக்கு உரிய தகுதி உள்ளவர்களாக எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்? உள்ளம். சில நேரங்களில் நிறைய தொழுவோம், நிறைய அமல் செய்வோம். ரமதான் எந்த தவறும் இல்லை, ரமதான்ல முழு தாவி. ஆனால் உள்ளத்திலே எங்கட கட்ட, உள்ளத்திலே எங்கட யாரை பற்றியாவது தப்பு தவறுகள் வந்தால் எங்களுக்கு விலாயத்தை விட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். அதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபாக்கள் மத்தியில் பேச்சு கொண்டிருக்கும் சொன்னார்கள், இப்போ சொர்க்கவாதியத்தில் வருவார்கள். சஹாபாக்கள் எல்லாமே விலாயத்துடையவர்கள், ஒரு சொர்க்கவாதி வருவார்கள் சொன்னார்கள். வந்தார் ஒரு மனிதர், அவர் இதே போல 3 நாள் சொன்னார்கள். 3வது நாளும் பார்த்துட்டு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட மகன் அவரோட பின்னுக்கு வழி தொடர்ந்து அவரோட பின்னுக்கு தொடர்ந்து அவங்க ஊருக்கு போய் கேட்டாங்க, நீங்க செய்யற அமல் என்ன தகவலை கேட்டு என்ன அமல் செய்றீங்க? நான் ஒன்றும் பெருசா செய்யலையே. அப்ப என்ன அவங்களோட பிரச்சனை, அவங்களோட விஷயம் என்ன? நீங்க உங்களோட வாக்கியம் இப்படி சொன்னாங்களே, சொர்க்கவாதி உலகத்திலே சொல்லப்படுறதா சாதாரண விஷயம் இல்லையே, என்ன நீங்க செஞ்சீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் யாரை பற்றி தப்பான எண்ணம் இல்லை. இந்த தப்பான எண்ணம் இல்லாமல் இருப்பது மிக முக்கியமான ஒன்று விலாயத்து. அதனால்தான் அல்லாஹ் தாலா சூரா வஷ்ஷம்ஸ் சூராவுல 9 விதமான சத்தியத்தை சொல்றான். வஷ்ஷம்சி வதுஹாஹா, சூரியன் அதனுடைய வெளிச்சம், வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் அதனுடைய வெளிச்சம், பகலுடைய வெளிச்சம், இரவுடைய இருள், இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான் பிரமாண்டமான உலகத்தினுடைய உலக நிகழ்வுக்கு, உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் பற்றி, முக்கியமானவைகளை பற்றி அவர் சத்தியம் பண்ணி சொல்லிட்டு வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் சத்தியம் பண்றான். ஏன்? உள்ளம் மிக பயங்கரமானது, உள்ளம் மிக கஷ்டமானது, உள்ளத்தை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் சிரமம். முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் சொல்லும் போது ஏன் அந்த வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, நஃப்ஸை பற்றி அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணினதுக்கான காரணம் நஃப்ஸை கட்டுப்படுத்துறது. நஃப்ஸ் என்பது அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துமோ தெரியாது, அதனால அதை கட்டுப்படுத்த கஷ்டம் என்பதற்காக அந்த சத்தியத்தை கடைசியாக 9வது சொல்ற சத்தியம் அல்லாஹ் தஆலா நஃப்ஸ், அந்த உள்ளத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். எப்ப இந்த உள்ளம் தூய்மையானதோ அவதான் வைக்கிறது. அல்லாஹ் தஆலா வெற்றிக்குரிய வழியை சொல்லி தரும் பொழுது சொல்றான், வெற்றி அடைவதற்குரிய ஒரே வழி உள்ளத்தில் தூய்மை வர வேண்டும், உள்ளம் தூய்மையாகும். அப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன? துர்தல் கல்வி, உள்ளத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா விலாயத்தினுடைய அந்த மஹப்பத்தை, விலாயத்தினுடைய அந்த பிரகாசத்தை உண்டாகும். அதுல வரணும் எப்படி? அல்லாஹ் தஆலா பற்றிய மஹப்பத், அல்லாஹ் தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி பற்றிய மஹப்பத், அதே போன்று குர்ஆனை பற்றிய மஹப்பத், அல்லாஹ் தஆலாவுடைய வேதம் அதை பற்றி உள்ள மஹப்பத், அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை பற்றி உள்ள இரக்கம். இந்த பண்புகள் வரும் பொழுதுதான் அந்த விலாயத்தினுடைய பிரகாசத்தை மனிதன் உணர முடியும் என்பதை அந்த அறிஞர் பெருமக்கள் நிறைய எடுத்து காட்டுகிறார். அது சாதாரணமாக இல்லை. விலாயத்து வந்தவுடனே நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், விலாயத்துன்றது கையில் தஸ்பீஹும் தலப்பாவும் போட்டுக்கொண்டு அவங்களை இல்லைன்னு சொல்றதல்ல, அவங்களுக்கு தான் விலாயத்து என்பதல்ல. அதை விட கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் விலாயத்தோடு இருக்கிறாங்க. விலாயத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கண்டா ஒரு சம்பவம் சொல்லப்படுது. ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு உன்னை நேசிக்கின்ற, உன்னை மிக நேசிக்கின்ற ஒருத்தர் என்னை காட்ட யா அல்லாஹ்.
இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க இந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல போனா ஒரு பெரிய மனிதர் நின்று பயான் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட பயான் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்தாங்க. எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. எல்லாரும் ஆர்வத்தோட மிக தேவையோட கேட்டு கொண்டிருக்கிறாங்க. பொறுமதியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதர் மாத்திரம் ஒரு மூலையில் உட்கார்ந்து எதையுமே கவனிக்காம அவரோட பாட்டுக்கு அவர் நிற்கிறார். இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய பயான் நடக்குது, ஏன் நீங்க அதை கவனிக்காம இருக்கிறீங்க? அப்ப அந்த மனிதர் முகத்தை பார்த்து, ஹல்லினி, என்னைய விடுங்க, என்னைய விட்டுருங்க, நீங்க உங்களோட வேலையை பாருங்க மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது பையன் திரும்ப சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது பையன் அவர் சொன்னார், ஹல்லினி, என்னைய விட்டுருங்க. மூணாவது பையனும் சொன்னார். மூணாவது பையன் சொன்னாரு, என்னைய விட்டுட்டு போறீங்களா? நீங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம். இப்ப அவருக்கு அதிர்ச்சி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே திரும்பி வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட கேட்டு உன்னைய நேசிக்கிற ஒரு மனிதர் அந்த இடத்துல இப்படி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு எப்படி என்ன பேர் தெரியும், என்னைய அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், அவரு நீங்க என்கிட்ட கேட்டது என்னைய நேசிக்கிறவர் யார்? சரி, அவர் தான் என்னைய நேசிக்கிறவர். ஆனால் உட்கார்ந்து யார் தெரியுமா? அவர் தான் நேசிக்கிறார். விலாயத்து அல்லாஹ் தஆலாவை நேசிக்கிறவர்களும் இருக்கணும், அல்லாஹ் தஆலா நேசிக்கிறவர்களும் இருக்கின்றார்கள் விலாயத். அப்போ விலாயத்துடைய அந்த அந்தஸ்து அவ்வளவு கண்ணியமானது, சிறப்பானது, மேலானது. அப்போ அந்த உயர்வு அதுல அடங்கி கொள்றதுக்குரிய பாக்கியங்கள்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று தான் செய்கிற வணக்கங்களின் மூலம் உயர்வு பெறுவது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் குதுசியில என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்றான், யாராவது ஒருவர் மன் தகர்ரப பிஹஸ்லத்தின், அதாவது எனக்கிட்ட நீங்க ஓடி வந்தா, நீங்க ஒரு சான் வந்தா நான் ஒரு குலம் வருவேன், நீங்க ஓடி வந்தா நீங்க நடந்து வந்தா நான் ஓடி வருவேன், நீங்க பிடிக்கிற கையாக, நீங்க நடக்கிற காலாக, நீங்க பேசுற பேச்சாக எல்லாம் நானாக இருப்பேன். எப்பயுமே தூய்மையான எண்ணத்தோட, தூய்மையான உள்ளத்தோட, கள்ளம் கபடம் இல்லாத, கசட்டை இல்லாத உள்ளத்தோட அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி செய்கிற வணக்கங்களின் மூலம் அல்லாஹ் தஆலா தன்னையே அந்த மனிதனுக்கு விலாயத்துடைய அந்த இடத்தை கொடுக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். விலாயத்தில் பல அந்தஸ்துகள், விலாயத்தில் பல அந்தஸ்துகள் இருக்கு. அது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்திகள் என்றாலும் ஏன் அப்படியான அந்தஸ்துகள் சொல்லப்படுதுன்னா, அதுல வரிஜாலுல் கைபி சம்மூ பிதாலிக லிஅதமி மாரிஃபத்தி அக்ஸரி நாஸ் லஹும், ஏன் இவர்கள் மறைமானவர்கள் என்று தான் விலாயத்துடையவர்கள், கவுலியாக்கள், அவர்களை யாருக்கும் தெரியாது, அதிகமாக தெரிஞ்சு கொள்ள மாட்டார். மனிதர்கள் அவர்களை பற்றிய விளக்கம் இருக்காது. சில நேரங்களில் பைத்தியக்காரமாக சுற்றுவாங்க, சில நேரங்களில் ஹதியா வாங்க வாங்க மாதிரி வருவாங்க, இன்னும் சிலர் ஒன்று இல்லை பிசாம இடத்துல பிசாம உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, என்ன கேட்டாலும் கல்லடிச்சாலும் பிசாம போவாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனா யார் இவர்களுக்கு தெரியாம புத்துல பாம்பு இருக்கிறா இல்லையான்னு தெரியாம கால போடுறவாய் தான் அது வேணும். யாரையும் ரோட்ல போறவங்கள வரவங்கள அவங்களுக்கு பின்னில் போடுறது இருக்குதே, இது எங்களோட வாழ்க்கையில பின்காலத்துல பெரிய ஒரு நஷ்டத்தையும் பெரிய அழிவையும் பெரிய கேவலத்தையும் உண்டாக்கக்கூடிய செயல். அவன் யார் வாங்க யாருக்கு தெரியும்? எங்களுக்கு கண்ணால தெரிஞ்சு எங்களோட உள்ளவங்களா இருந்தாலும் கூட, அவங்க நோயாளிகளா இருந்தாலும் கூட, அவங்க விலாயத்தில் அல்ல ஒரு நான் நல்லா விளங்கணும். புத்தி இல்லாத, ஒன்றும் தெரியாது, சொல்றது விளங்காது, அவங்கெல்லாம் யாரும் பாவங்கள் எழுதப்படாத, அவங்க சொர்க்கவாதி, அவங்க சொர்க்கவாதி. அப்ப அவங்கள நாங்க இங்க விளையாட்டுக்கு இழுத்தா, அவங்கள வம்புக்கு இழுத்தா, யாரோட விளையாட்டு? அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களோட விளையாடி எங்களை நாங்கள் கஷ்டத்தில் கொண்டு கொள்ள போறோம். இதெல்லாம் நான் விளங்குறது செய்தி. பொதுவாக எல்லா இடத்துலையும் உள்ளதுதான் அந்த பொதுவான ஒரு நியதி, எல்லாத்தையும் அப்படி விளையாட்டுக்கு இருக்கிறது, விளையாட்டு குழப்பறது அதுதான் எப்படியோ. அதுல முதலாவது பொது அக்தாப் என்ற ஒரு அந்தஸ்து. அந்த அக்தாபுகள்
எப்படி வருவார்கள் என்றால் அவர்கள் ஒரு காலத்துல ஒரு குத்துப்பு தான் இருக்கிறது. இதுதான் நியதி. ஒரு குத்துப்பு தான் இருப்பாங்க. அந்த குத்துப்பு மவுத்தாகினால் அதுக்கு பின்னால் உள்ள அவுட்டாதுகள், அதாவது அவுட்டாதுகள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் எடுத்து அந்த குத்துபாக ஆக்கப்படும். இப்படி அபுதால்கள், நுகவாக்கள், நுஜவாக்கள், இப்படி ஒவ்வொரு கூட்டம் இருக்கிறாங்க. அதுல 300 பேர்கள் இருப்பாங்க. உலகத்துல முழு உலகத்திலேயும் 300 பேர்கள் அவுலியாக்கள் இந்த நேரத்திலையும் சுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த 300 பேர்களையும் ஒருத்தர் மேலுள்ளவர் மரணிக்கும் போது, அதாவது உலகத்தை விட்டு பிரியும் பொழுது, உலகத்தை விட்டு மறையும் பொழுது, அடுத்த அந்தஸ்து உள்ளவர்கள் சேர்க்கப்பட்டு கடைசியாக சாலிஹான உலகத்தில் சுத்தி கொண்டிருக்கிற நல்ல மனிதர்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சு அந்த இடத்துல போட்டு 300 பேர் கட்டாகி இருப்பார்கள் என்பதை அந்த ஹதீஸ் ஷரீஃபில் மாத்திரமல்ல, அதாவது அந்த செய்திகளில் சொல்லப்படுது, அவுலியாக்களுடைய விஷயத்தில் சொல்லப்படுது. இதுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடக்கணும் என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஏற்பாடு முஜபாக்கள் மரணிக்கும் பொழுது, முஜபாக்கள் இல்லாமல் போற போது அபுதல்ல பிஹியாரி சலாசினா 300 பேர்ல ஒருத்தர்ல சிறந்தவர் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு போடுவார். இப்படி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அப்படியே அந்த 300 பேர்கள் இருப்பாங்க. கடைசியாக இதா அராதல்லாஹு ஃபைதா அராதல்லாஹு கியாமஸ் ஸாஆ, கியாமனால் உண்டாகிறதுக்கு முடிவாகி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அமாதஹும் அஜ்மஈன், எல்லா அவுலியாக்களையும் உலகத்தில் இருந்து எல்லாம் ஆக்கிடுவான். உலகத்தில் அவுலியாக்கள் இல்லாமல் போயிடுவாங்க. அவுலியாக்கள் இல்லாமல் போனா ஏன் அவுலியாக்கள் மூலமாக என்ன நடக்குது, உலகத்தில் இருக்கிற அவுலியாக்கள் மூலமாக என்ன நடக்குது எங்களுக்கு விளங்காததுக்கு மழை பெய்வதும் அவுலியாக்களுடைய வரக்கத்து, அவுலியாக்கள் இருப்பதனால். அதே போல வருகின்ற பெரும் சோதனைகள் தட்டப்படுவதும் அவுலியாக்களுடைய இதெல்லாம் ஹதீஸ் நாங்கள் சொந்தமாக எங்களுடைய சொல்றதில்லை. வதாலிகம் அன்னல்லாஹ் யதுஃபஉ பிஹிம் மின் இபாதிஹில் பலா, வருகின்ற வானத்திலே இருந்து பூமியிலிருந்து வெளியாகின்ற சோதனைகளை அவுலியாக்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா இல்லாமல் தட்டுகின்றான். அதே போல வானத்திற்கு மழை பொழிவதற்கும் அந்த அவுலியாக்களுடைய துஆபரக்கத்து வேண்டும் என்றத அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சொல்ல வருகின்ற செய்தி தான், எந்த சந்தர்ப்பத்திலேயும் யாரையும் நாங்கள் லேசாக கணக்கெடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா விலாயத்தை யாருக்கு கொடுப்பான், யாருக்கு கொடுத்திருக்கிறான், யாருக்கு இல்லை என்பதை விளங்க முடியாது. அந்த விலாயத் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த விலாயத்தின் மூலமாகத்தான் கியாமத் வரை, கியாமத் இவர்கள் உலக அழிவு உண்டாகுவது அவுலியாக்களுடைய முடிவுக்கு பின்னால். எனவே எந்த விலாயத்தை உடையவர்களாக இருந்தாலும், யாரை இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை பற்றிய தரக்குறைவாக நாம் நினைக்கிறோம், அவர்களை பற்றிய வித்தியாசமான சிந்தனையோடு வரக்கூடாது. அவர்கள் மூலமாகத்தான் உலகத்திலே நடைபெறுகின்ற எல்லா வரக்கத்துகளும், எல்லா ரஹ்மத்துகளும், எல்லா நற்பாக்கியங்களும் வருகின்றது உலகத்திற்கு. அதன் மூலமாகத்தான் அதை புரிதால்தான் ஏழை இன்றைக்கு இந்த நாள் யோசிப்பாங்க, எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கு மழை பெய்யுது கூட எவ்வளவு ஆபத்து மனசுக்கு உள்ள எல்லாருடைய உள்ளத்திலையும் எல்லாருடைய மனசுல பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் மழை பெய்ஞ்சிருக்கே நிம்மதியே. அப்ப அந்த மழையை இதை யாரை கொண்டு வருகிறது? அல்லாஹ் தஆலா சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விலாயத்துடையவர்களுடைய வரக்கத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா மழையை பொழிய செய்கின்றான் என்றால் அவ்வளவு பாக்கியமானவர்கள் தான் விலாயத்துடையவர்கள். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் வணக்கத்தின் மூலமாக சில சின்ன வேலையை செய்வாங்க. சில பேர் சின்னோட வேலையை தான் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விலாயத்தை நசீபாக்கிடுவான். ஒரு பெரியார், இப்ப பெரியார், ஆரம்பத்தில் அவர்கள் ஒன்றுமில்லை, கொஞ்சம் மோசமான நடத்தை உடையவராக இருந்தார். தொழுகாமல் விவாதம் ஒன்றுமில்லை, சும்மா ரோட்ல போற மாதிரி இருந்தார். ஒரு நாள் போறார், பாதை ஓரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதப்பட்ட ஒரு தாள் கீழே வச்சு குப்பை. இவரால் எடுத்தார். இவர் போதை பாவிக்கிறவர், அதை எடுக்கிறார். எடுத்து மோது கொண்டு அதை துப்புரவு பண்ணி வாசனம் பூசி ஒரு உயர்வான இடத்துல கொண்டு வச்சார்.
நீண்ட நாட்களுக்கு போகல, மிக விரைவில் அவர் விலாயத்தை அடைந்து இன்றும் பேசப்படுகின்ற ஒருவராக அல்லாஹ் தஆலா அவரை மாற்றியதாக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் குர்ஆனுடைய தொடர்பு என்பது விலாயத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், வருகின்ற எதிராளியை அவனுடைய கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ் தஆலா குர்ஆனை மாற்றுவான். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கண்ணியப்படுத்தினத்தினால அவருக்கு அல்லாஹ் தஆலா விலாயத்தை கொடுத்தது போலவே குர்ஆனை பாதுகாக்கின்ற, குர்ஆனை ஓதுகின்ற பழக்கமுடையவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். குர்ஆன்ல வருகின்ற செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அதில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காபத்துல்லாஹ்ல உட்கார்ந்து காய்ச்சி பண்ணிக்கிறாங்க. சும்மா ஊர் பேச மாட்டாங்களே, மார்க்கத்தானே பேசி பண்ணிப்பாங்க. பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் பெரிய ஒரு கல்லை தூக்கி கொண்டு வார். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தலையில அடிச்சு அவனை கொள்ளணும். ஏண்டா தபத் யதா அபீ லஹப் ஆயத்து இறங்கி அந்த சூறா இறங்கின அந்த கோபத்துல, அபூ லஹப் சபிச்ச ஆயத்து இறங்கின கோபத்துல இப்படி எடுத்துக்கொண்டு வார். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க, என்ன செய்யற ரசூலுல்லாஹ் அவர்கள் செஞ்சிருவாரே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே கணக்கெடுக்கல, பேசாம இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அந்த உம்மு ஜமீலுடைய கண்ணுக்கு அவங்கள காட்டு வந்து கேட்டா எங்க ஒண்ணு கூட்டாங்க. இவங்க ஒன்றும் சொல்லல, அவர்கள் ஒன்றும் சொல்லல. கண்டான இந்த கல்லால போட்டு உள்ளதான் நான் வந்தேன் சொல்லிட்டு கலை வீசிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு கூட கேட்டாங்க அவங்க இருந்தது இல்லை. உடனே ஆயத்து இறங்குது. சூரா இஸ்ராயில் இந்த ஆயத்து வருது, பைதா கலத்தில் குர்ஆன, நீங்க குர்ஆன் ஓதினா நாங்க உங்களோட விரோதியில இருந்து நாங்க உங்களை காப்பாற்றுவோம். ஒன்று பிஸ்மி கொடுத்து பிஸ்மிய சொன்னதுனால, பிஸ்மிய பாதுகாப்பதனால, பிஸ்மி என்ற அந்த சொல் எழுதப்பட்ட தாள ஒன்றும் இல்லை, அது எழுதப்பட்ட தாள பாதுகாக்கிறதுனால அல்லாஹ் தஆலா விலாயத்தை கொடுக்கிறான். அதே போல குர்ஆன் ஓதுறவங்களை எங்கிருந்தாலும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, எங்கிருந்தாலும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவே விலாயத் என்பது அது எல்லோராலையும் அடைய முடியுமான ஒன்று. சொல்றாங்க கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், விலாயத் என்பது எல்லோருக்கும் உள்ள ஒரு பங்கு. அதை அடைந்து கொள்வது உள்ளம் தூய்மையானவர்களுக்கு மாத்திரம்தான் அதை அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுப்பான். உள்ளத்துல அந்த எது கெட்டது என்று சொல்லப்படுகிறதோ, கெட்டெண்ணம், வஞ்சகம், பொறாமை, இவைகள் இல்லாத அளவுக்கு பெருமை, இவைகள் இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் உள்ளத்தில் தூய்மைப்படுகிறார்களோ அந்த தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த அவுலியாக்கள் வந்தது. அவர்கள் வந்த அந்த விக்கிரிகளை, அவுலாதுகளை ஷேக்மார்கள் மூலமாக அவர்களும் யார் எவருக்கு தெரியாது, அவர்கள் மூலமாக சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக ஆக வேண்டும். விலாயத்துக்கு இல்லாவிட்டாலும் விலாயத்துடைய அந்த அந்தஸ்திலே, அந்த நிலைமையிலே மக்கள் உலகத்திலே வாழ்ந்து நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த முன்னோர்கள், நாதாக்கள், பெரியவர்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு வந்து பாடுபட்டார்கள். எனவே அவர்களை என்றும் நினைப்போம். அவர்கள் மூலமாக நாம் அடைய வேண்டிய நட்பாக்கியங்களை என்றும் அடைவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய சகல விதமான பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள் சகல பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் உற்றார்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு வழங்குகிறார்களோ, எந்தெந்த வகையில் எல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்தனை பேர்களுடைய சகல விதமான பாவங்களை மன்னித்து ஹலாலான அனைத்து ஆசிரியர்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுத்து இந்த கிராமத்தையும் இந்த ஜாரியா பள்ளிவாயிலையும் அல்லாஹ் தஆலா இன்னும் கியாமத் நாள் வரை பரிபூர்ணமான வெற்றியோடு சந்தோஷத்தோடு நிம்மதியாக செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக.